ரங்கராஜ் பாண்டேஜி ஏன் இவ்வளோ சக்சஸ்ஃபுல்லாக இருக்கார் அப்படின்னு நம்மளால யோசிக்கலாம். பாருங்க, ஆண்டாளையும் கொண்டாடுறாரு, வைரமுத்தியும் கோட் பண்றாரு. வந்து கொரோனா டைம், ஸோ எல்லாம் வீடியோ கான்ஃபரன்ஸ்ல நடந்தது. நான் வந்து அந்த அந்த அக்யூஸ்ட் அந்த அவரையும் வர சொல்லியிருந்தேன். அவர் ஆஜரானார். நான் ஆஜரான சாதாரணமாக கேட்டேன், ஏன்பா ஏன் போய் அந்த மரத்துல பூந்து போய் ஏன் ரெகுலர் பண்ணீங்க, என்ன பிரச்சனையாச்சு, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? இல்லைங்க, நான்லாம் வந்து தமிழ் ஆர்வலர், எனக்கு வந்து தமிழ் இன்சல்ட் பண்ணிட்டாங்க இந்த சாமியார், அதனாலதான் நான் பண்ணினேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் அந்த இன்சல்ட் அதுக்கெல்லாமே நான் போகல. தமிழ் ஆர்வலர்னு சொன்னோன்னே எனக்கு கொஞ்சம் ரொம்ப சாதாரணமா தான் கேட்டேன். சரிப்பா, ரொம்ப தமிழ் ஆர்வலர்னு சொல்றியப்பா, எனக்கு 2 திருக்குறள் சொல்லேப்பா அப்படின்னு. திருக்குறளே வர்ற கடைசியில் ஒண்ணு கூட வர ஒரு வரல. ஆண்டாள் எல்லாரையும் காலம்புரை எழுந்துங்கோ நம்ம தூக்கத்தையும் எழுப்பணும்னு நினைக்கிறாங்க இல்லையா? நான் எப்படி பாக்குறேன்னா, நம்ம சமுதாயம், இந்த பாரத சமுதாயம் எத்தனையோ டேஞ்சர்ஸ் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்காம தூங்கின்னு இருக்கு. நம்மளை எழுந்துங்கோ அப்படின்னு ஆண்டாள் நம்மளை கூப்பிடுறாங்க. வணக்கங்கள். ரங்கராஜ் பாண்டேஜி ஏன் இவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா இருக்கார் அப்படின்னு நம்மளால யோசிக்கலாம். பாருங்க, ஆண்டாளையும் கொண்டாடுறாரு, வைரமுத்தியும் கோட் பண்றாரு. எனக்கு அவருக்கும் முதல் முறையா ஒரு 2014-15 ஞாபகம் இல்லை. ஏர்போர்ட்ல ஃபிளைட் ஏற போறாங்க, வானதி ஸ்ரீனிவாசன் ஏறிட்டு இருக்காங்க, பின்னாடி போறாங்க. அதுக்கப்புறம் நானும் அதே ஏறேன். வானதியும் நானும் ரொம்ப ஒரு 30 வருஷத்துக்கு மேல ஒருத்தர் தெரியும். அறிவுப்படுத்தும் பாண்டே அப்படிங்கிறாங்க. உடனே யார் இவருன்னு கேட்டேன். ஸ்டார். அப்போதைக்கு எனக்கு டிவி ரொம்ப பார்க்க மாட்டேன், தெரியாது எனக்கு. ரங்கராஜ் பாண்டேங்கஜி அப்படின்னா மறுபடியும் அதே கேள்வி. அவங்களுக்கு ரொம்ப கூச்சமா போயிடுது. ஆனா அப்பயும் எனக்கு அது மட்டும் மனசு அப்படியே பதிஞ்சிருக்கு. அவர் முகத்துல அந்த ஸ்மைல் கொஞ்சம் கூட மாறல, அதே இயல்பா. He didn't feel insulted at all. எனக்கு understood, எனக்கு I was not aware of his existence. அதனால ரொம்ப இயல்பா அதே ஸ்மைலோட இருந்தாரு. அறிமுகப்படுத்த நான் சுவாமிநாதன் அட்வொகேட்டா இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஆனா அப்போ ஒரு மனசுல எனக்கு சாபம் கொடுத்துருக்கணும் அவரு. அது எப்ப ஆச்சுன்னா, சமீபத்துல போன மாசம் வந்து எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு கலைஞர் ஒருத்தர் அவர் எனக்கு போன் பண்ணி, நான் வந்து ஒரு விழா நடத்திருக்கேன், ஒரு இசை விழா நான் நடத்த போறேன், நீங்க வரணும் அப்படின்னாரு. நம்ம ஜட்ஜ் இல்ல, நம்மள சீஃப் கெஸ்ட் தான் கூப்பிடுறாங்க அப்படின்னு நானே நினைச்சுக்கிட்டு அன்னைக்கு கோர்ட்டு 4 நாள் வச்சுட்டு ஃபிளைட்டு பிடிச்சி நேராக வந்தேன். வந்து பார்த்தா நான் வந்து ஆஸ் யூஷுவல் டயத்துக்கு நான் உட்காந்துட்டேன். பார்த்தா வேற யாரோ உட்காராங்க மேடம், எனக்கு கூப்பிடவில்லை கடைசி வரைக்கும். அதனால பாண்டேஜி நீங்க எனக்கு கொடுத்த சாபம் நிறைவேறிடுச்சு எனக்கு. அப்ப நீ ஒய்ஃப்ட புலம்பிட்டேன், அம்மா இந்த மாதிரி நான் வந்து மேடலே கூப்பிடவே இல்லை அப்படின்னாங்க. சரி, அந்த மாமா வந்து உன்னை என்னன்னு சொல்லி கூப்பிட்டாரு, நிகழ்ச்சிக்கு வாங்கன்னு கூப்பிட்டாரு, உன்னை யார் அசியூம் பண்ணிக்க சொன்னா உன்னை சீஃப் கெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால உங்களோடது ஸ்கோர் செட்டில். ஆனா அந்த நானும் ஒருத்தர் ரொம்ப நெருங்கியது வந்து அவங்க ஸ்கூல் ப்ரோக்ராம்ல தான். என்ன வாங்க கூப்பிட்டுருந்தாங்க, சீஃப் கெஸ்டா தான். அதுக்கு நான் வந்து ஸ்கூலுக்கு நான் டயத்துக்கு கரெக்டாக ஆண்டாள் வந்து தரிசனம் பண்ணிட்டு நான் நேரம் அங்கே ஒரு கட்டு இருந்து அதை டக்குனு போய் நான் ஃப்ரெண்ட்ல உட்காந்துட்டேன். நான் ஹைகோர்ட் வந்திருக்கேன் அப்படிங்கிறதுனால அந்த மாவட்ட நீதிபதியும் அவங்களும் வராங்க. இன்னைக்கு அவங்க வந்து ப்ராப்பரா அந்த ஐட்டு டவாலி வச்சுருக்காங்க, கார் வராங்க, ஒரு போலீஸ்லாம் வராங்க. வந்த உடனே எல்லாரும் அவங்க தான் ஹைகோர்ட் நினைச்சுட்டு ஒரே பேண்ட் வாசனை, என்ன ஒரே ஃபுல் ரெஸ்பெக்ட் இன்னைக்கு அந்த டிஸ்ட்ரிக்ட் தான் கிடைச்சது. அப்புறம் தான் இவரு பாண்டிஜிக்கு புரிஞ்சிருச்சு, என்னடா அது சாமிநாதன் அம்மா முத்துசாரதான்ல போட்டுருக்குது, வேற பெண்ணா இருக்காங்களே சொல்லிட்டு போன் அடிக்கிறாரு. ஜி எங்க ஜி இருக்கீங்க, ஜட்ஜ் எங்க இருக்கீங்கன்னு சொன்னா ஹாலில் தான் உட்காந்துருக்கேன் நாங்க. ஸோ அப்படிதான் எங்களுக்குள்ள அறிமுகம். அது ரொம்ப நெருங்கிட்டோம் நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். மகா அற்புதமா பேசிட்டார். நான் இதுக்கு மேல நான் ஒன்றும் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அதுல வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். பாண்டேஜி சொல்லும் போது நான் வந்து ஒரு 10 நிமிஷம் பேசலாமா? என்ன சுவாமி அவங்களாம் உட்கார்ந்து இருக்காங்க, ஸ்காலர்ஸ் இருக்காங்க. எனக்கு சத்தியமா வந்து எனக்கு தைரியம் கிடையாதுங்க ரொம்ப எல்லாம் பேசுறதுக்கு. மனசுல இருந்து ஒரு சில கருத்துக்களை மட்டும் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன்.
சில அனுபவங்களையும் சேர்த்து. பாண்டியஜி சொன்னாங்க, சீமானை பத்தி குறிப்பிட்டாங்க. அதே இதுல வந்து நம்ம ராஜாஜியோட தகப்பனார் ஹரிஹர சர்மாவை பத்தியும் குறிப்பிட்டாங்க. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க ராஜாஜியோட தகப்பனார் வந்து மிகப்பெரிய ஒரு பண்டிதர் சம்ஸ்கிருதத்துல. தமிழ்ல இருந்து ஆயிரக்கணக்கான பதங்களை சம்ஸ்கிருதத்துல அகராதி போட்டிருக்காங்க அவங்க. அது அந்த அகராதி, ஆனா அவங்க அவங்க அப்பா வந்து பிடி மாஸ்டர் இருந்திருக்கிறாரு. அவங்க படிச்சதுல ஹனுமான் இன்ஸ்டிடியூட் பூனாலைக்கு அங்கெல்லாம் படிச்சிருக்காங்க. ராஜாஜி ஏன் போராளியா இருக்காருங்கிறதுக்கு ஜீன்ல இருக்கு நான் நம்புறாரு. அந்த தமிழ் டு சமஸ்கிருத டிக்ஷனரியை வந்து மெட்ராஸ்ல வந்து வெளியிடுறாங்க. அந்த நிகழ்ச்சியில பாலபெரியவர்கள் இருக்காங்க. தமிழ் தாய் வாழ்த்து பாடும் பொழுது அவங்க வந்து எழுந்து நிற்கல, மோன நிலையில இருந்தாங்க. அது வந்து ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. ஸோ சீமானோட, நான் அதுக்காக சீமானுக்கு வரேன், நான் சம்மந்த மேலாம் பேசல. சீமானோட கட்சியினர் வந்து ராமேஸ்வரத்தில் இருக்கிற சங்கர மடத்துல புகுந்து வந்து பிரச்சனை பண்றாங்க, ரெகுலர் பண்றாங்க. அது விஷயமா ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் ஆகுது. அந்த எஃப்ஐஆர் ரத்து பண்ணணும்னு அவங்க வழக்கு போட்டாங்க. அந்த வழக்கு வந்து என்கிட்ட வந்தது. வந்த உடனே என்ன பண்ணாங்க, நான் ஃபுல்லாக பார்த்தேன். நான் பொதுவாக கிரிமினல் வழக்கு ரொம்ப இழுத்துட்டு போக முடிச்சு விடணும்னு ஆசைப்படுவேன். ஸோ வந்து நான் வந்து என்ன பண்ணேன், நீங்கள் நோட்டீஸ் போட்டு நீனும் அந்த அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த மேனேஜரும் நீங்கள் 2 பேரும் சமரசம் ஆகிட்டீங்கன்னா நான் ரத்து பண்ணி விட்டுறேனே, நீ ஏன் வந்து ஒரு சாரி கேட்கக்கூடாது அப்படின்னு கேட்டேன். அப்புறம் அப்போ வந்து கொரோனா டைம். ஸோ எல்லாம் வீடியோ கான்ஃபரன்ஸ்லாம் நடந்தது. நான் வந்து அந்த அந்த அக்யூஸ்ட் அந்த அவரையும் வர சொல்லியிருந்தேன். அவர் ஆஜரானார். நான் ஆஜரானா சாதாரணமாக கேட்டேன், ஏன்பா ஏன் போய் அந்த மடத்துல பூந்து போய் ஏன் ரெகுலர் பண்ணீங்க, என்ன பிரச்சனையாச்சு, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? இல்லைங்க, நான்லாம் வந்து தமிழ் ஆர்வலர், எனக்கு வந்து தமிழ் இன்சல்ட் பண்ணிட்டாங்க இந்த சாமியார், அதனாலதான் நான் பண்ணினேன் அப்படின்னு சொன்னேன். நான் அந்த இன்சல்ட் அதுக்கெல்லாமே நான் போகலை. தமிழ் ஆர்வலர்னு சொன்னோன்னே எனக்கு கொஞ்சம் ரொம்ப சாதாரணமாக தான் கேட்டேன். சரிப்பா ரொம்ப தமிழ் ஆர்வலர்னு சொல்றியப்பா, எனக்கு 2 திருக்குறள் சொல்லேப்பா அப்படின்னு. திருக்குறளே வர்ற கடைசியில் ஆக்சுவலா ஒண்ணு கூட வர ஒரு வரல. ஸோ நான் அதிகம் என்னோட தீர்ப்பு பதிவு பண்ணிட்டேன். ஆனா அந்த மேனேஜர் வந்து நானும் ஒன்றும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கும் அப்படின்னு ரொம்ப உற்சாகமா சொன்னார். ரொம்ப இயல்பா இருந்தது, அந்த வாஞ்சை தெரிஞ்சுதாங்க. அவருக்குள்ள விரோதமே கிடையாதாங்க. அதான் விசேஷமான விசேஷம், பார்க்க வேண்டிய விஷயம். அல்டிமேட்டா வந்து இந்த கேஸை நான் வந்து குவாஷ் பண்ணிட்டேன். எதுக்காக சொல்ல வரேன், அந்த முதல் விஷயத்துக்காக, நம்ம வந்து தமிழ் ஆர்வலர்னு நம்ம சொல்லிக்கிறோமே தவிர, ஆனா நமக்கு வந்து தமிழ் மேல ஒரு எந்த இதுவுமே இல்லை, புலமையும் இல்லை, இதுவுமே இல்லை, அவ்வளவுதுவா இருக்கு. ஆனா சொல்லிக்க மட்டும் சொல்லிக்கிறோம் இப்போதைக்கு. அது ஒண்ணு. 2வது, இன்னைக்கு காலம்புற ஒரு வேத பாடசாலை நிகழ்ச்சி கும்பகோணத்துல நடத்துறாங்க. 30 குழந்தைங்க. அவளுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கணும், நீங்க தான் கொடுக்கணும். நாங்க சந்தோஷமா வந்தேன். முடிச்ச உடனே எனக்கு வந்து பெருசா வந்து நம்ம காஞ்சி மகாபெரியோட படம், பெரிய படம் கொடுத்தாங்க. அந்த படத்தை பார்த்த உடனே எனக்கு ஞாபகம் வந்தது, இதை நீங்களாம் நம்பணும். வக்கீல்ல ஒரு 26 வருஷம் வக்கீலா இருந்தேன். லீடிங் லாயர்னு சொல்லிக்கலாம் தான், ஒன்றும் தரப்பெருமை எல்லாம் கிடையாது. அதில் ஒன்றும் ஸோ நிறைய வந்து எல்லா விதமான மக்களும் வருவாங்க, அரசியல்வாதிகள் எல்லாருமே வருவாங்க. என்னோட சேருக்கு பின்னாடி பெருசா மகாபெரியோட படம் மாட்டி வச்சிருக்கேன். எப்போதுமே பெருசா இருக்கும் படம். அந்த அரசியல்வாதி வந்தாரு. இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். அது வந்தாரு, பேசிட்டே இருந்தாரு. ஒரு மணி நேரம் எங்களோட டிஸ்கஷன்லாம் போச்சு. முடிச்ச உடனே நான் கிளம்புறேங்க ஐயான்னு சொல்லிட்டு வணக்கம் சொன்னார். சரி ஐயா, அப்புறம் ஐயா நான் உங்களை ஒன்று கேட்கணும். உங்க இந்த திராவிடர் குரல் ஒன்று இருக்கும் இல்லையா, திராவிடர் மாடல் ஆடுவோம், திராவிடர் குரல் ஒன்று இருக்கும் இல்லையா, இந்த படம் இருக்கீங்களே, அவரு யாருங்க, உங்க தாத்தாங்களா அப்படின்னாரு. கலை சுத்திடுச்சு எனக்கு அப்படின்னு. ஷாக் ஆயிட்டேன். இத்தனைக்கு அவர் வந்து இந்து அறநிலையத்துறை அமைச்சராக இருந்தவர். அவருக்கு வந்து ஒரு கிறிஸ்டியன் ஒரு பிஏ இருக்கான். அவனும் நானும் ரொம்ப நிறைய வழக்கு நடத்திருக்கேன். நானும் பயங்கர க்ளோஸ் ஆயிட்டான். ஒரு 6 மாசம் கழிச்சு நான் வந்து அவன் தான் ரிசீவ் பண்ணி கார்ல கூட்டு போறான். கூட்டு போனோன்னு அவன் எனக்கு கேட்டான், ஐயா உங்களை ஒரு கேள்வி கேட்கலாமே, எங்க சார் வந்து உங்களுக்கு வந்து ஒரு தலைவர் வந்து அன்னைக்கு கேட்ட போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு எங்க மனசுல. அவன் ஃபீல் பண்ண ரொம்ப. எதுக்கு இந்த தமிழ் ஆர்வலர் கதையும் இந்த மகாபெரியோட கதையும் அனுபவத்திலிருந்து ஏன் சொன்னேன்னா, நம்ம ராஜாஜி சொன்ன மாதிரி ரொம்பவே விலகி போயிட்டோம்.
நம்மளோட இதுல இருந்து ரொம்ப விலகி போயிட்டோம். ஸோ நம்ம வந்து அந்த விலகலை இது பண்ணி எனக்கும் ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த மகர சடகோபனோட புஸ்தகத்தை நான் அப்படிதான் நான் பார்க்கறேன். ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம், இட் கேன் டர்ன் அவுட் டு பி ஸ்லைட்லி கான்ட்ரோவர்சியல் வியூ ஆல்சோ. அதை பத்தி நான் ரொம்ப கவலைப்படலை, ஏன்னா என் தீர்ப்பு நான் பதிவு பண்ணியிருக்கேன் ஏற்கனவே. எங்க எல்லாருக்குமே அல்டிமேட் அப்படின்னா கான்ஸ்டியூஷன் மட்டும்தான். அம்பேத்கர் எழுதிய கான்ஸ்டியூஷன் தான். இது எந்த வித சந்தோஷமா நான் சொல்ல முடியும், பெருமையா சொல்ல முடியும். கான்ஸ்டியூஷன் மொராலிட்டின்னு இருக்கு, இதுதான். இது தாண்டி நம்ம போகவே கூடாது. நம்ம நம்பிக்கை சொன்னாங்க இல்லையா, நம்பிக்கை சொல்லும்போது அந்த பிளாக் அண்ட் ஒயிட் நிறையவே சொல்லிட்டு இருந்தாங்க. ராபர்ட் மகவே வந்து அதே உங்களை மாதிரியே அதே மாதிரி நீங்க சொன்னதில்ல மற்ற விஷயங்கள்லாம் சொல்லிட்டாரு. ஆனா முடிக்கும் போது சொல்லுவார், பரவாயில்ல எல்லாமே ஒயிட்டா இருக்கட்டும், பட்டக்ஸ் தடவிக்கிற அந்த டிஷ்யூ பேப்பர் இருக்குல்ல அதுவும் ஒயிட் தான் உடனே. ரொம்ப பிரபலமான ஒரு கொட்டேஷன். ஸோ நம்பிக்கை சொன்னாங்க செக்குலர் பல பல விஷயங்கள் இருக்கு நம்ம கான்ஸ்டியூஷன்ல. இந்த கான்ஸ்டியூஷன் வந்து 1947 ஆரம்பிச்சு 49 முடிஞ்சு 50 நமக்கு ரிபப்ளிக் டே அன்னைக்கு வந்தது. இந்த கான்ஸ்டியூஷன் என்னைக்குமே இப்படி இருக்கணும் அப்படின்னா அழுத்தமாக பதிவு பண்றேன், கான்ஸ்டியூஷன் எப்ப ஏற்படுத்தினாங்களோ அப்ப நமக்குன்னு ஒரு டெமோகிராபிக் ப்ரொஃபைல் இருந்தது. அந்த டெமோகிராபிக் ப்ரொஃபைல் தொடரும் வரைக்கும் தான் இந்த கான்ஸ்டியூஷன் அப்படியே இருக்கும். இந்த டெமோகிராபிக் ப்ரொஃபைல் ஆல்டர் ஆயிடுச்சுன்னா கான்ஸ்டியூஷன் இருக்காது. ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் என்னைக்குமே இருக்கணும் அப்படின்னா டெமோகிராபிக் ப்ரொஃபைலும் அப்படியே இருக்கணும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம பாரதிய சம்பிரதாயம் அப்படின்னு ஒரு நமக்குன்னு பாரதிய தர்மம் இருக்கு இல்லையா, சம்பிரதாயத்தில் உள்ளவங்க தொடர்ந்து அந்த சம்பிரதாயத்தில் இருக்கணும், அப்பதான் முடியாது. ஒரு நீதிபதி இதுக்கு மேல என்னால சொல்ல முடியாது, நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த பணியை வந்து அந்த காரியத்தை திறம்பட செய்யறதுக்கு வந்து உதவியா இருக்கக்கூடியது மகர சடகோபன் எழுதிய அந்த நூல்களை நம்ம படிக்கிறது மூலமா. அந்த 3 புக்கிலேயே எனக்கு வந்து எல்லாமே பிடிச்சது. இருந்தாலும் அந்த மேலாண்மையை பத்தி குறிப்பிட்டிருந்தீங்களா, அது ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னா நான் வந்து எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா, எங்க ஆத்துக்குன்னு சொல்லணும் ஆசைதான் எனக்கு. வந்தீங்கன்னா நிறைய கிட்டத்தட்ட 3000 புத்தகம் என்கிட்ட இருக்கு. அது பல 100 புத்தகங்கள் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக்ஸ் தான் அது. ஸோ அந்த ராபின் ஷர்மா 5 AM கிளப் இருக்கு இல்லையா, அந்த புக்கை பத்தி நீங்க அதை குறிப்பிட்டிருக்கீங்க. நீங்க அது ரொம்ப சந்தோஷம். அது ஆண்டாள் எல்லாரையும் காலம்புரை எழுந்துங்கோ நம்ம தூக்கத்தையும் எழுப்பணும்னு நினைக்கிறாங்க இல்லையா. நான் எப்படி பாக்குறேன்னா, நம்ம சமுதாயம், இந்த பாரத சமுதாயம் எத்தனையோ டேஞ்சர்ஸ் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்காம தூங்கின்னு இருக்கு. நம்மளை எழுந்துங்கோ அப்படின்னு ஆண்டாள் நம்மளை கூப்பிடுறாங்க. எவ்வளவு பாராட்டினாலும் உங்க சபை இருக்கே ரொம்ப சோ எமோஷனல். உவேசாவோட வழித்தோன்றல் இருக்காங்க, பாரதியாரோட வழித்தோன்றல் இருக்காங்க, ரொம்பவே மாப்போசியோட இருக்காங்க, மெத்த படிச்ச வைணவ பெரியவர்கள் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க, அவ்வளவு பேர் இருக்காங்க. ஆமா அவர் நான் சொல்லக்கூடாது, தனியா பேசிக்கிறேன். அவ்வளவு தூரம் இருக்கு. ஒரு அற்புதமான ஒரு சபை. இந்த மாதிரியான சபையில இந்த 3 சிறந்த தமிழ் புஸ்தகங்களையும் வெளியிடுவதற்கு எனக்கு கிடைச்ச பாக்கியமா தான் நான் பாக்குறேன். நன்றி.